नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामी नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादिपाशाते देष्टारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்று ஒரு விசேஷமான நாள். என்ன நாள்னு யாருக்கா தெரியுமா? ஸ்ரீவாஸ் தாக்கூர் உடைய மறைவு நாள். ஸ்ரீவாஸ் தாக்கூர் யாருன்னு தெரியுமா? ஓகே, பஞ்சதத்துவ இங்கே ஃபோட்டோ வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வலது பக்கம், அதை நாம் பார்க்கும்போது சைத்தன்ய மகாபிரபுக்கு வலது பக்கம் கடைசியாக இருக்கக்கூடியது ஸ்ரீவாஸ் தாக்கூர். சைத்தன்ய சரிதாமிரத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபம் ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தசக்திகம் நமாமி பக்தாக்கியம் நமாமி. பகவான் பூரண உண்மை இந்த சைத்தன்யருடைய லீலையில் வரும்போது 5 ரூபங்களாக வருகிறார். அதில் முதல்ல பக்த ரூபம். சைத்தன்ய மகாபிரபு பக்த ரூபம். சைத்தன்ய மகாபிரபு தன்னை பகவானாக காட்டிக்கொள்ள, பக்தராக காட்டுகிறார். ஸோ அதனால் அவர் பக்த ரூபம். ஸ்வரூப நித்யானந்த பிரபு பலராமருடைய விரிவாக்கம். பக்த அவதார அத்வைதாச்சாரியர் மகாவிஷ்ணு ஓட விரிவாக்கம். அதே போல் பக்த சக்தி கதாதர் பண்டிட் ஸ்ரீமதி ராதாராணியோட விரிவாக்கம். கடைசியில் ஸ்ரீவாஸ் தாக்கூர் பக்தாக்கியம், இவர் நாரத முனியோடைய விரிவாக்கம். ஸோ இந்த 5 பேரும் தான் இந்த சங்கீர்த்தன அப்படின்ற இந்த நாம சங்கீர்த்தனம் என்ற இந்த வழிமுறையை இந்த கலியுக மக்களை விடுவிக்கிறதுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள், முதன்மையானவர்கள். அஃப்கோர்ஸ் சைத்தன்ய மகாபிரபுவோட எண்ணிலடங்காத பக்தர்கள் இருக்காங்க. இதில் இவங்க முதன்மையானவர்கள். ஸோ இதில் ஸ்ரீவாஸ் தாக்கூர் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தன லீலையில். எப்படி கிருஷ்ண லீலையில் நாரத முனியாக இருந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாரோ, அதே போல் சைத்தன்ய லீலையிலையும் ஸ்ரீவாஸ் தாக்கூராக இருந்து அவர் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறார். ஸோ அவருடைய மறைவு நாள் என்று இன்னைக்கு வழக்கம் போல் நம்ம கேட்கக்கூடிய பகவத்கீதையிலிருந்து இன்னைக்கு மாறுபட்டு நாம் ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய லீலைகள் சம்பந்தமான சில விஷயங்களை கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் பகவானுடைய அவதாரங்கள் தோன்றிய நாள், மறைவு நாள்கள் கொண்டாடுவது நமக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய இந்த வழிமுறைகளில் ஒன்று. சில பக்தி வினோத் தாக்கூர் சொல்வார், குறிப்பாக பகவானுடைய அவதார தினங்கள் கொண்டாடுறதெல்லாம் மாதவ தீதி பக்தி ஜனனி அப்படின்னு சொல்வார். பக்தி ஜனிக்கக்கூடிய, பக்தி பிறக்க வைக்கக்கூடிய, பக்தியை தோற்றுவிக்கக்கூடிய தினங்களாக கொண்டாடப்படுது.
ஸோ அதனால் ஸ்ரீவாஸ் தாக்கூர் நாரதமுனியோட அவதாரம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். நாரதமுனி எப்போதும் பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டே, நாராயணருடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே உலகெங்கும், இந்த பிரபஞ்சம் முழுவதும், எல்லா பிரபஞ்சங்கள்லேயும் பயணித்து பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர். ஸோ இந்த சைத்தன்ய லீலையில் ஸ்ரீவாஸ் தாக்கூராக வந்து நிறைய உன்னதமான அற்புதமான லீலைகள் புரிஞ்சிருக்கிறார். இந்த லீலையில் சைத்தன்ய மகாபிரபுவை விட வயதில் ரொம்ப மூத்தவராக வர்றார். சைத்தன்ய மகாபிரபு தோன்றுவதற்கு ரொம்ப முன்னாடியே, கிட்டத்தட்ட சைத்தன்ய மகாபிரபுவோட தந்தையோட வயசு அவருக்கு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா அத்வைத ஆச்சாரியர் எப்படி மூத்தவராக இருக்கிறாரோ அதே மாதிரி. இன்னும் சொல்லணுன்னா சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் வந்து அவதரித்து அவர் தான் இந்த கலியுக மக்களுடைய கலங்கங்களை போக்கி இந்த மக்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்கிறதுக்கு அத்வைத ஆச்சாரியர் எப்படி துளசி பத்திரத்தையும் கங்கை ஜலத்தையும் கொண்டு சாலகிராம் வழிபாடு செய்து சைத்தன்யரை வரணும்னு சொல்லி உறக்க அழைத்து சைத்தன்யர் இங்கே வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாரோ அதே மாதிரி ஸ்ரீவாஸ் தாக்கூரும் ஒரு பங்கு வகிக்கிறார் அதில், சைத்தன்ய மகாபிரபு இங்கே வந்ததுக்கு. ஸோ ஸ்ரீவாஸ் தாக்கூர் சைத்தன்ய மகாபிரபுவோட பார்வையில் எப்படி அத்வைதாச்சாரியர் ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு நபராக கருதப்பட்டாரோ அதுபோல் ஸ்ரீவாஸ் தாக்கூரையும் ரொம்ப மதிப்போடு நடத்தினார். இருந்தால் கூட ஆரம்ப காலத்தில் சைத்தன்ய மகாபிரபு இளம் வயதில், சிறு வயதில் நிமாய் பண்டிதராக அறியப்பட்டார். அந்த சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபு நிமாய் பண்டிதராக இருந்த அந்த சிறு வயது அந்த காலகட்டத்தில் அவர் பக்தி வெளிப்படுத்தலை. அவர் ஒரு பண்டிதராக, ஒரு நியாய கற்று தேர்ந்த ஒரு அறிஞராக அப்படி தான் வந்து எல்லாரும் முன்னாடியும் அறியப்பட்டார். இன்னும் சொல்லணும்னா கொஞ்சம் கர்வம் மிகுந்தவராகவே இருந்தார். அன்னைக்கு காலகட்டத்தில் நவதீபம் வந்து இந்த வேத கல்வி கற்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாக இருந்தது. வாரணாசி, நவதீப், இந்த மாதிரி சில முக்கிய இடங்களில் வந்து யாராவது வேத கல்வி கற்கணுன்னா அந்த ஸ்தலங்களில் போய், ஏன்னா அங்கே நிறைய பண்டிதர்கள் இருப்பாங்க, நிறைய இந்த வேதங்களுடைய பல பகுதிகளை கற்றுக் கொடுக்கறதுக்கு அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இடங்கள் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது. ஸோ அதனால் நவதீபம் வந்து நிறைய பண்டிதர்கள் நிறைந்திருந்தது. பெரிய பெரிய பண்டிதர்கள் இருந்தாங்க. அந்த பண்டிதர்கள்ட்டெல்லாம் இவர் சிறு வயதாக இருந்தால் கூட அவங்ககிட்ட போய் சவால் விடுவார். ஒரு கூற்றை சொல்லுவார், ஒரு வாக்கியத்தை சொல்லுவார், இதை வந்து சரியில்லை, இதை தவறுன்னு நிரூபிங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சவால் விடுவார். இவர் சின்ன வயசு தான், ஆனால் பெரிய பெரிய பண்டிதர்கள்ட்ட போய் சவால் விடுவார். அவங்க திணறுவாங்க. இவர் சொல்லக்கூடிய கூற்று தவறுன்னு சொல்லி அவங்களால நிரூபிக்க முடியாது. அப்புறம் இவரே அதை தவறுன்னு நிரூபிப்பார். நிரூபித்த பின்னாடி மறுபடியும் அவர் நிரூபித்ததே தவறு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை மாற்றி சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப புத்தி கூர்மையோட ரொம்ப திறமை படைத்தவராக இருந்தார். சாஸ்திரங்களை அவ்வளவு நுணுக்கமாக கற்றிருந்தார். அதனால் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீவாஸ் தாக்கூர் போன்ற பக்தர்கள்லாம் இவரை கண்டாவே கொஞ்சம் விலகி இருப்பாங்க. ஏன்னா இவர்கிட்ட போனால், இவர் முன்னாடி வந்தாலே
இவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார், அதுக்கு விளக்கம் கொடுக்க சொல்லுவார், அது தப்புன்னு மறுபடியும் அவரே நிரூபிப்பார். எதுக்கு நம்ம நேரத்தை வீணடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பக்தர்கள்லாம் கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அவர் அங்கே வர்றாருன்னா இவங்க இப்படியே இந்த பக்கம் வேறு வீதியில் அப்படியே போய் சுற்றிட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம இவரை தவிர்த்திடலாம் அப்படின்னு பார்த்துக்காங்க. அப்படி இருந்தப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூரும் பல முறை அந்த மாதிரி இவரை தவிர்த்திருக்கிறார். ஸோ ஸ்ரீவாஸ் தாக்கூர்கிட்டையும் சில சமயத்தில் இந்த மாதிரி அவர் வாதங்கள் பண்ண முயற்சித்தது உண்டு. அப்போ ஒரு முறை ஸ்ரீவாஸ் தாக்கூர் சொல்வார், இவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கீங்க, இவ்வளவு புத்தி கூர்மையோடு இருக்கீங்க, சாஸ்திரங்களை இவ்வளவு நுணுக்கமாக நீங்கள் கற்றறிந்தவராக இருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் இந்த திறமை இந்த புத்தி கூர்மையை நீங்கள் பக்தியில் பயன்படுத்தினா எவ்வளோ அற்புதமாக இருக்கும். பகவானுடைய தூய பக்தியை பிரச்சாரம் செய்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்தினா இது எவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசையை வெளிப்படுத்துவார். சைத்தன்ய மகாபிரபு சொல்வார், உங்களுடைய நிமாய் பண்டிட், அந்த சமயத்தில் அவர் சைத்தன்ய மகாபிரபு அறியப்படல. ஸோ அப்போ அவர் சொல்வார், நிமாய் பண்டிதர், உங்களுடைய ஆசீர்வாதத்தினால நான் ஒரு நாள் மேபி பக்தனாக வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இது யார்? அஃப்கோர்ஸ் இவர் சாட்சாத் பகவானே. ஏன்னா பட் இங்கே தன்னை பகவானை காட்டிக்கல, அவர் பக்த ரூபத்தில் லீலைகளை புரிஞ்சிட்ருக்கிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தந்தையின் இந்த ஸ்ராத்த சடங்கு எல்லாம் செய்கிறதுக்காக வாரணாசிக்கு, காசிக்கு போயிட்டு வருவார். அங்கே போயிட்டு தன்னுடைய குரு ஈஸ்வரபுரியை சந்திப்பார். அதுக்கப்புறம் ஈஸ்வரபுரியோட அறிவுரையின்படி இந்த நாம சங்கீர்த்தனத்தை செய்ய தொடங்குவார். அதுக்கப்புறம் பக்தி பிரச்சாரத்தில் ஈடுபட தொடங்குவார். நாம சங்கீர்த்தனம் தான் அவருடைய முக்கியமான இதாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி அந்த காசிக்கு போயிட்டு ஈஸ்வரபுரியை சந்தித்த பிறகு திரும்ப இங்கே நவதீபத்துக்கு வந்த பின்னாடி எப்போதும் பகவானுடைய கீர்த்தனத்தில் தான் தன்னுடைய நேரத்தை செலவிட்டு இருந்தார். ஸோ அப்படி கீர்த்தனம் செய்யும்போது குறிப்பாக ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டில் இரவு நேரங்களில் ஒரு விசேஷமான கீர்த்தனம் பண்ணுவார் சைத்தன்ய மகாபிரபு. பகல் நேரங்களில் எல்லாரும் ஏன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி கீர்த்தனத்தில் பங்கெடுத்துக்கிற மாதிரி கீர்த்தனம் பண்ணுவாங்க. அதுதான் பொதுவாக சங்கீர்த்தனம் எல்லாரும் அறிஞ்சது. ஈவன் சங்கீர்த்தனத்தில் பங்கு எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் கூட குறைஞ்சபட்சம் அதை பார்க்க முடிஞ்சது. ஆனால் ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டில் நடக்கக்கூடிய இந்த சங்கீர்த்தனம் ரொம்ப நெருங்கிய பக்தர்கள் மட்டுமே பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு கீர்த்தனமாக இருந்தது. எந்த நாஸ்திகர்களோ நம்பிக்கை இல்லாதவர்களோ யாரும் வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனத்தோடு இருந்தார். ரொம்ப நெருங்கிய தூய பக்தர்கள் மட்டுமே பங்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னத பரவசத்தில் திளைக்கக்கூடிய ஒரு சங்கீர்த்தனமாக அது இருக்கும். பல மணி நேரங்கள் தொடர்ந்து இரவு நேரத்தில் அந்த கீர்த்தனம் நடந்துக்கிட்டே இருக்கும். சும்மா நம்மளை மாதிரி 10 நிமிஷம் 5 நிமிஷம் பாடிட்டு ஏன்னா நம்மளும் கீர்த்தனம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. பல மணி நேரங்கள், சில சமயத்தில் இரவு முழுவதும் காலையில் விடிகிற வரைக்கும் கூட கீர்த்தனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சில நாட்கள் தொடர்ந்து கீர்த்தனம் நடந்துகிட்டே கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி கீர்த்தனம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே உள்ளூர் வாசிகளுக்கெல்லாம் நிறைய பொறாமை, நிறைய பேருக்கு அதை பிடிக்கலை, நிறைய பேர் அது எதிர்க்கிறாங்க, நிறைய பேர் அதை எதிர்த்து நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி மக்கள்லாம் ஒன்று கூடி
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், இது மாதிரி இவங்க என்ன விடிய விடிய கீர்த்தனம் பண்ணுறாங்க, சத்தத்தில் நம்ம தூங்கவே முடியல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், இவங்க பக்தின்ற பேரில் சும்மா ஆடி பாடி மன எழுச்சியில் இப்படி குதிச்சுட்டு இருக்காங்களே, இவங்க ஒன்றும் சாஸ்திரம் படித்து தத்துவம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல அப்படின்னு ஒருத்தர் விமர்சனம் சொல்கிறார். இப்படி ஆளாளுக்கு பலவிதமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இது இவங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கட்டும், நம்ம போய் நவாப்கிட்ட நவாப்னா அப்போது அங்கே ஒரு இஸ்லாமியர் ஆட்சியாளராக இருக்கிறார் என்ன, ஸோ அவர்கிட்ட போய் நம்ம எல்லோரும் புகார் பண்ணலாம். அவங்க எல்லாம் ஏன்னா வீரர்கள்லாம் அனுப்பி, அவங்க காவலர்கள்லாம் அனுப்பி இவங்களை எல்லாத்தையும் ஒரு நாள் மொத்தமாக தூக்கிட்டு போய் அவங்கள ஜெயிலில் போட போகிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இப்படி ஆளாளுக்கு வெவ்வேறு விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் விருப்பம் இல்லாமல் எதிர்ப்பு தெரிவித்து பலவிதமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படின்றது விஷயம் ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு தெரிய வரும்போது, ஸ்ரீவாஸ் தாக்கூருக்குள்ளே கொஞ்சம் பயம். தன்னை நினைச்ச இல்லை, வேறு பக்தர்கள் அந்த கீர்த்தனத்தில் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய மற்ற பக்தர்களுக்கோ அல்லது சைத்தன்ய மகாபிரபுக்கோ யாராவது ஏதாவது தீங்கு பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை நினச்சி அவருக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. சைத்தன்ய மகாபிரபுக்கு இது தெரிய சைத்தன்ய மகாபிரபு அவர்கிட்ட, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், நீங்கள் எதுக்கு போய் பயப்படுறீங்க, ஏன்னா இந்த ஹரிநாம கீர்த்தனம் பண்ணுறத எதிர்த்து யார் என்ன பண்ணிட முடியும், நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்குறார். இருந்தால் கூட அவருக்கு அந்த பயம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூர் என்ன பண்ணுறார், வீட்டில் அவருடைய பூஜை அறையில் நரசிம்மதேவரை வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறார். அந்த சமயம் பார்த்து திடீர்னு அவர் பூஜை அறை அந்த கதவு திறக்கிறது, வேகமாக படகுன்னு திறந்துட்டு உள்ளே ஒருத்தர் பார்க்குறார். யாருன்னு பார்த்தா சைத்தன்ய மகாபிரபு. இவருக்கு கொஞ்சம், அதாவது ஸ்ரீவாஸ் தாக்கூர் நரசிம்மதேவரை வழிபட்டுட்டு இருந்தவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறார், ஏன் இப்படி நிற்கிறார், சடார்னு இப்படி கதவை திறந்துட்டு நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு உடனே தன்னுடைய சதுர்பூஜ ரூபம், 4 கை ரூபத்தை வெளிப்படுத்துவார் ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு. சங்கு சக்கர கதா பத்மம் ஏந்தி இருக்கக்கூடிய நாராயண ரூபத்தை வெளிப்படுத்தி, நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க, ஏன்னா நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிற அதே பகவான் தான் நான் இங்கே இருக்கும்போது யார் என்ன பண்ணிட முடியும், ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த காட்சியை கொடுப்பார். சைத்தன்ய மகாபிரபு பக்த ரூபமாக வந்திருந்தால் கூட இந்த மாதிரி பல சமயங்களில் பக்தர்களுக்கு தான் சாக்ஷாத் பரமபுருஷ பகவானே அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்லேயே இன்னும் 2 முறை நடந்திருக்கக்கூடாது. ஸோ அது பின்னாடி நாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ரீவாஸ் தாக்கூர்கிட்ட சொல்லுவார் சைத்தன்ய மகாபிரபு, நீங்கள் பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை, என்ன ஆகிடும், ஈவன் நவாப் அவங்க ஆட்கள் எல்லாம் அவங்களுடைய படையையே திரட்டிட்டு கூட வரட்டும், அவங்கள நான் எதிர்கொள்கிறேன், அவங்க வந்தால் நான் நவாபிட்ட சவால் விடுறேன், உங்கள்கிட்ட இருக்கிற யானைகள் குதிரைகள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, உங்களுடைய மத வழிமுறையை பின்பற்றி உங்களுடைய சாஸ்திரத்தை படித்து உங்களால் அந்த யானைகளையும் குதிரைகளையும் பகவான் நாமத்தை சொல்லி கீர்த்தனம் பண்ணி ஆடி பாட வைக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம். இல்லை நான் அதை செஞ்சு காட்டினேன் அப்படின்னா நீங்கள் பேசாமல் போயிடணும், இந்த சங்கீர்த்தனத்தை ஏற்றுக்கொள்ளணும்,
இதுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு நான் சவால் விடுறேன். அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு ரொம்ப உற்சாகம் கொடுக்குறார். ஆக்சுவலி அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெண் குழந்தை நாராயணி இருக்கா. சைத்தன்ய மகாபிரபு அந்த பெண்ணோட தலைமையில் கை வச்சு ஹரே கிருஷ்ணா சொல்லு அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த குழந்தை வந்து ஹரே கிருஷ்ணா பாடிக்கிட்டு பக்தி பரவசத்தில் நடனமாட தொடங்கிது. இப்போ புரிகிறதா? இந்த மாதிரி இந்த குழந்தையால் செய்ய முடியும் போது யானைகள், குதிரைகள் எல்லாமே இதே மாதிரி பரவசத்தில் நடனமாட முடியும். அந்த அளவுக்கு இந்த ஹரிநாமத்துக்கு சக்தி இருக்குது. அவங்க என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்குறார். ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டில் தினசரி ரொம்ப நெருங்கிய பக்தர்கள் கூட ஆடி பாடி ரொம்ப பயங்கர பரவசத்தில் இந்த சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுவார். ஒரு முறை என்ன நடக்குதுன்னா, அந்த மாதிரி சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மாமியார் அவங்க வந்து இந்த சங்கீர்த்தனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர் கொஞ்சம் இளகிய மனசு உடையவர். எல்லாருக்கும் மகாபிரபுவோட இந்த கருணை கிடைக்கணும், மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தனத்தை பார்க்கணும், அவங்களும் மகாபிரபுவோட கருணை பெறணும்னு விருப்பப்படுவார். ஸோ அதனால் மகாபிரபு அனுமதிக்க மாட்டார், நீங்கள் வந்து இதை பார்க்க போகிறீங்க அப்படின்னா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒளிஞ்சிருந்து நீங்கள் பாருங்கள், வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கோங்க, நீங்கள் ஒளிஞ்சிருந்து என்ன இந்த கீர்த்தனை நடக்கிறத பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருவார். ஸோ அந்த அம்மா வந்து அதே மாதிரி கீர்த்தனை தொடங்கி கொஞ்சம் நேரம் ஆனோடனே மகாபிரபு சொல்லுவார், இந்த மாதிரி ஏதோ தவறாக இருக்கு இங்கே, என்ன இங்கே யாரோ அந்நியமான ஆட்கள் இங்கே இருக்காங்க, கீர்த்தனத்தில் வந்து அந்த பரவசம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ ஸ்ரீவாஸ் தாக்கூரால் அதுக்கப்புறம் மறைக்க முடியாது. அவரே வந்து, ஆமாம் இந்த மாதிரி என்னுடைய மாமியார் கேட்டாங்க, அவங்கள வந்து மறக்க முடியல, இறக்கப்பட்டு அவங்கள வந்து நான் இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க மாமியாரை வந்து உடனே வெளியேற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க கீர்த்தனம் தொடரும். அதே மாதிரி இன்னொரு நாள் கீர்த்தனம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு இளம் வயது ஒரு பிரம்மச்சாரி, அவர் ரொம்ப கடுமையாக தவம் செய்யக்கூடியவர். உணவு பழக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வெறும் பால் மட்டும்தான் குடிப்பார், வேறு எந்த உணவும் சாப்பிட மாட்டார். பழங்களோ அல்லது சமைச்ச உணவோ எதுவுமே சாப்பிட மாட்டார். வெறும் பால் மட்டுமே குடித்து தன்னுடைய உடலை பராமரிச்சுட்ருப்பார். ஸோ ரொம்ப அது கடுமையான தவம், அது எளிதான விஷயம் கிடையாது அந்த மாதிரி வாழ்கிறது. அது சாத்தியம், முன்பெல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ஒழுக்கான பால் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி அந்த பிரம்மச்சாரி வந்து மறுபடியும் அதே மாதிரி ஒளிஞ்சிருந்து அந்த கீர்த்தனம் பார்த்துட்ருப்பார். அன்றைக்கும் மகாபிரபு வந்து திரும்பவும் சொல்லுவார், இந்த மாதிரி ஏதோ தவறாக இருக்குது, யாரோ அந்நியர்கள் இருக்காங்க, யார் அப்படின்னு சொல்லி என்ன விசாரிக்கும்போது மறுபடியும் இந்த மாதிரி இவர் பிரம்மச்சாரி, இவர் வந்து பக்திக்கு எதிரானவர் இல்லை, ஒரு பக்தி சாதகமானவர் தான், பக்திக்கு அவரும் பக்தி பண்ணுறவர் தான், இந்த மாதிரி அவர் பிரம்மச்சாரி, இந்த மாதிரி வெறும் பால் மட்டும்தான் குடித்து வாழ்ந்துட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது மகாபிரபு
பக்தி அடையிறதுக்கு வெறும் பால் மட்டும் குடித்தாலோ அல்லது இந்த மாதிரி கடுமையான தவங்கள் புரிஞ்சாலோ பக்தி அடைஞ்சிடலான்றதெல்லாம் கிடையாது. பக்தி அடையணும் அப்படின்னா தீவிரமான பயிற்சி இருக்கணும். எதிர்பார்ப்பு இல்லாமல் தடையில்லாத முறையில் பக்தி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகாபிரபு அவரையும் வெளியேற்ற சொல்வார். ஆனால் அந்த பிரம்மச்சாரி ரொம்ப வேண்டி கேட்டுக்குவார், எப்படியாவது எனக்கு மகாபிரபுவோட கருணை கிடைக்கணும், கொஞ்சம் தயவு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கும்போது சிவாஸ் தாக்கூர் மகாபிரபுகிட்ட கேட்பார், இது மாதிரி அவருக்கு எப்படியாவது கருணை கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சமயத்தில் மகாபிரபு அந்த பிரம்மச்சாரிக்கு தன்னுடைய திருவடியை அவருடைய தலைமையில் வச்சு ஆசீர்வதிப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த சங்கீர்த்தனை லீலையில் அந்த பிரம்மச்சாரிக்கு மகாபிரபுவோட கருணை கிடைச்சது. இன்னொரு முறை என்ன நடந்தது அப்படின்னா, அதே வீட்டில் இந்த மாதிரி சங்கீர்த்தனம் நடந்துட்டு இருக்கும்போது கோபால் சப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணன் பக்கத்தில் இருந்த ஒருத்தர், ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, நிறைய பேருக்கு அது பிடிக்கலை, இந்த கீர்த்தனம் நடக்கிறது. நிறைய பேர் பொறாமை உடையவங்களாக இருந்தாங்க இந்த சங்கீர்த்தனை செய்கிறது பார்த்து. அப்படி பொறாமை கொண்ட ஒருத்தர் தான் இந்த கோபால சப்பல். இவர் என்ன பண்ணுவார், சிவாஸ் தாக்கூருக்கு ஒரு அவமரியாதை, அவர் மேலே ஒரு மக்கள் மரியாதை வச்சிருக்கிறத ஏன்னா அவர் மேலே ஒரு அவமரியாதை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கோபம் கொண்டு என்ன பண்ணுவார், அவர் வீட்டு முன்னாடி ராத்திரி கீர்த்தனை நடந்துகிட்ருக்கும்போது வெளியில் இந்த காளி தேவி வழிபாட்டுக்குரிய அந்த பூஜை பொருட்கள் எல்லாம் கொண்டு வச்சுட்டு போயிடுவார். அதாவது காலையில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தா இவர் தப்பாக நினச்சிக்கணும். ஏன்னா சிவாஸ் தாக்கூர் ஒரு பக்தர் மாதிரி வேஷம் போட்டுட்ருக்கிறார், ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி காளி பூஜை ஏன்னா பண்ணிகிட்ருக்கிறார், ராத்திரியில் நமக்கு தெரியாமல் காளி பூஜை பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு மக்கள் நினச்சிக்கணும் அப்படின்றது இந்த கோபால சப்பலுடைய விருப்பம். ஸோ அதனால் என்ன பண்ணுவார், இந்த தந்திரிக்கு அந்த வழிபாட்டு முறை அந்த செய்கிறதுக்கான அந்த பொருளை எல்லாம் கொண்டு வச்சுட்டு போயிடுவார் அவங்க வீட்டு வாசலில். இதை காலையில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் பார்த்துடுவாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது யாரோ வேணும்னு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எல்லாம் அவங்க ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அகற்றி அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிடுவாங்க. ஆனாலும் இந்த விஷயம் மகாபிரபுக்கு தெரிய வந்துடும். அதனால் மகாபிரபு ரொம்ப கடும் கோபம் அடைவார். அவருடைய கோபத்தின் விளைவு என்ன ஆகும், விரைவிலேயே அந்த கோபால சப்பலருக்கு உடல் முழுக்க எல்லாம் ஒரு தொழுநோயை உடம்பெல்லாம் அப்படியே அந்த சிறங்கு மாதிரி உடலெல்லாம் அதை ரொம்ப கஷ்டப்படுவார். அந்த வியாதி அப்போது பக்தர்கள்லாம் எப்படியாவது நீங்கள் அவருக்கு கருணை காட்டுங்க, அவரை அந்த வியாதியிலேருந்து விடுவீங்கன்னு கேட்கும்போது மகாபிரபு சொல்லவே இல்லை, இவர் பக்தருக்கு நிந்தனை பண்ணியிருக்கிறார். ஒரு வைஷ்ணவருக்கு நிந்தனை பண்ணுறதுன்றது ரொம்ப கொடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் அந்த ரொம்ப கொடுமையான இந்த நிந்தனை பண்ணினதுக்கு அவர் இந்த தண்டனையை அனுபவித்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லிடுவார் மகாபிரபு. இருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து மகாபிரபு
பயணம் எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நவதீபத்துக்கு கோலதீபத்துக்கு வருவார் ஒரு முறை. அங்கே மறுபடியும் இந்த கோபால சபலர் வந்து அவரை சந்திக்க நேரிடும். அப்போது அந்த முறை மகாபிரபு கொஞ்சம் கருணை காட்டி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். உடனே அவர் அந்த வியாதியிலிருந்து அவர் குணமாயிடுவார். அதுக்கப்புறம் மகாபிரபுவோட சிறந்த பக்தராக மாறிடுவார் அவர். ஸோ அந்த மாதிரி மகாபிரபுவோட கருணை அவருக்கு கிடைச்சது. இதில் ரொம்ப முக்கியமான கருத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த வைஷ்ணவ அபராதம்ன்றது பகவான் யாராவது நேரடியாக பகவானுக்கு அபராதம் பண்ணுறாங்க, பகவானை நிந்திக்கிறாங்க, பகவானை அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னா கூட அதை சகிச்சுக்குவார். ஏதோ அறியாமையில் இவன் பைத்தியக்காரத்தனமாக ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அதை சகிச்சுக்குவார். ஆனால் தன்னுடைய பக்தனுக்கு யாராவது இந்த மாதிரி அபராதம் அளித்தால், அவங்கள நிந்திச்சால், பகவான் அதை சகிச்சிக்கவே மாட்டார். இங்கே ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட இதுக்கு நிறைய லீலைகள் இருக்குது. ஒன்று அம்பரீஷ் மகாராஜோடைய லீலை. துர்வாசர் வந்து எப்படி அம்பரீஷர் மேலே கோபப்பட்டு அவரை கொல்ல முயற்சித்த போது பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விட்டு துர்வாசரை இந்த பிரபஞ்சம் முழுக்க ஓட விடுவார். சிவபெருமான், பிரம்மா, எல்லா தேவர்களும் கைவிட்டுடுவாங்க. யாராலும் அவருக்கு உதவி பண்ண முடியாது. கடைசியில் பகவான் நாராயணர்கிட்டே வந்தபோதும் கூட அவர் என்ன சொல்லுவார், சக்கரை என்னால் விட மட்டும்தான் முடியும், திருப்பி பெறணும்னா அது ஏன்னா யாருக்காக விடப்பட்டதோ அவர் கருணை வைக்கணும் என்ன. ஸோ என்னால் கூட முடியாது அப்படின்றவர். ஸோ அந்த அளவுக்கு பகவான் தன்னுடைய பக்தர்கள் மேலே பிரியமானவர். அதனால் தன்னுடைய பக்தருக்கு யாராவது அபராதம் அழைச்சா பகவான் அதை சகிச்சிக்க மாட்டார். ஸோ அதே சமயத்தில் ஒருத்தர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் மாதிரி ஒரு சிறந்த பக்தராக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எதுவும் தேட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஸ்ரீவாஸ் தாக்கூர் பார்த்திங்கன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவருக்கு வருமானத்துக்கு வேலையே கிடையாது. ஆனால் குடும்பம் இருக்கும், மனைவி, குழந்தைகள் எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் எல்லாமே பகவானுடைய கருணையால் அவங்க வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டுருந்தது. அவங்க வாழ்க்கை வாழ்கிறதுல அவங்களுக்கு ஒரு சிக்கலும் இருந்தது கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு அவரை நம்பிக்கை இருந்திருக்கும் பாருங்கள். ஒரு குடும்பஸ்தன் வந்து வேலையே போகாமல் சம்பாதிக்காமல் வெறும் ஹரே கிருஷ்ணா கீர்த்தனம் சங்கீர்த்தனத்தில் மட்டுமே ஈடுபட்டு மகாபிரபுவோட சேவையில் மட்டுமே ஈடுபடுறத அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒரு பூரண நம்பிக்கை. அதுதான் பூரண சரணாகதி அப்படின்றது. ஏன்னா அது இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பகவான் அவங்கள பராமரிக்கிறார். ஸோ இந்த லீலைகள்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு கதையெல்லாம் நல்லா இருக்கு நிறைய கதை இன்னைக்கு கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக இல்லை. ஒரு லீலையிலையும் நமக்கு பாடங்கள் இருக்குது. எவ்வளோ பெரிய பதவி இருந்தால் கூட அவங்க பகவானுடைய இந்த பக்தியை வந்து அவங்களால நிறுத்த முடியாது, அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய லீலை அதுவும் நடந்திருக்கு. ஒரு முறை அந்த நவாப் வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டு முன்னாடி போயிட்டுருக்கும்போது வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கீர்த்தனம் சப்தம் கேட்டு அதை எதிர்த்து தடை விதிப்பார். உடனே அங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாம் திட்டுவார், இனி இப்படி கீர்த்தனம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருதங்கத்தை போட்டு உடைச்சிடுவார்.
ஸோ இந்த விஷயம் தெரிய வந்து பின்னாடி சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார், மிகப்பெரிய பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி ஒன்று சேர்ந்து அந்த நவாபோட வீட்டு முன்னாடி போய் கீர்த்தனம் பண்ணிகிட்டே போய் அங்கே அந்த நவாபோட வாதங்கள் முன்வைப்பார். அவங்க கூட ஆர்கியூ பண்ணி இது வந்து மிகச்சிறந்த ஒரு வழிமுறை, இதுதான் பின்பற்ற வேண்டியது, இஸ்லாம் மதம் வந்து தன்னுடைய தாயவே கொண்டு சாப்பிடக்கூடிய ஒரு மதம், ஏன்னா அவங்க பசுவை கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் இரக்கமே இல்லாத நீங்கள் வந்து எப்படி இறைவன்கிட்ட நீங்கள் இரக்கத்துக்கு எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு, அது ஒரு பெரிய நீண்ட விவாதம். அது சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவோட இந்த சங்கீர்த்தன இயக்கத்தை எதிர்த்து யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இயக்கம் தொடர்ந்து பிரச்சாரம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை நிறுத்துறதுக்கான சக்தி யாருக்கும் கிடையாது அப்படின்றதையும் காட்டியிருக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. இன்றைக்கும் இந்த இயக்கத்துக்கு எதிராக, இந்த பக்தி பிரச்சாரத்துக்கு எதிராக அங்கங்கே சில அசுரர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. பேரளவிலான இந்த நாத்திகர்கள் வந்து இதுக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாராலையும் இதை நிறுத்த முடியாது. ஏன்னா இது சாக்ஷாத் பகவானே தொடங்கி வச்ச ஒரு இயக்கம். பகவானுடைய இந்த வழிமுறையை, இந்த சங்கீர்த்தனத்தை நிறுத்துறதுக்கு யாருக்கு சக்தி இருக்குது? ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த முழு நம்பிக்கையோடு நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா, பகவான் சில பிரபுபாதர்கிட்ட பல முறை பக்தர்கள் வெளியில் இந்த பேட்டி எடுக்கிற வரக்கூடிய பத்திரிக்கையாளர்கள்லாம் கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு வருமானம் வருது? நீங்கள் ஒரு வேலையும் செய்கிறதில்லை, யாரும் சம்பாதிக்கிறதில்லை. ஏன்னா அப்போ அமெரிக்காவிலெல்லாம் ஒவ்வொரு சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 100 பேர் குறைஞ்சபட்சம் இருப்பாங்க. ஏன்னா தினமும் 100 பேருக்கு சாப்பாடு சமைக்கணும். ஏன்னா அதுவும் நல்ல விருந்து சமைச்சு அவங்க வந்து தினமும் பயங்கரமாக பிரசாதம் எல்லாம் வந்து ரொம்ப ஆடம்பரமான பிரசாதம் இருக்கும். வர்றவங்களுக்கும் எத்தனை பேர் வந்தாலும் எல்லாருக்கும் பிரசாதம் பரிமாறப்பட்டது. அவ்வளோ நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது, நிறைய செலவு செய்யப்படுது, நிறைய வாகனங்கள் இருந்தது. ஏன்னா ஒரு சென்டர்லேயும் 4-5 காரு குறைஞ்சது இருக்கும், வேனு, காரு. இதெல்லாம் பராமரிப்புக்கு தேவையான பணம் எங்கிருந்து வருது அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸோ சில பிரபாரிட்டி கேட்கும்போது எல்லாம் கிருஷ்ணரை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து அதில் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வாங்க, நீங்களும் வந்து எங்கள் கூட வாழ்ந்து பாருங்கள். பிரபுபாதர் ஆக்சுவலி சொன்னார், பெரும்பாலும் மக்கள் வந்து பொறாமை கொண்டவர்களாக இருந்தாங்க. ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளால் இத்தனை கார் வச்சுக்க முடியல, நம்மளால் இவ்வளோ ஏன்னா வகை வகையாக சமைச்சு சாப்பிட முடியல, இவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ முடியல. இவங்க காலையில் 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு குதிக்கிறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க இயக்கம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. இவ்வளோ பேர் இருக்காங்க, எந்த வேலையும் செய்யாமல், எந்த சம்பளமே இல்லாமல், வேலைக்கு போகாமல் இவங்க எப்படி இப்படி வாழ்கிறாங்க? ஸோ பிரபுபாதர் சொன்னார், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இது வந்து நல்ல விஷயம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேலை செய்யாமையே நல்ல சந்தோஷமாகவும் இருக்கலாம், நல்ல என்ன உணவும் சாப்பிடலாம், இருக்கிறதுக்கு இடம் ஃப்ரீ, வாங்க நீ வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஆனால் மக்கள் அந்த அளவுக்கு புத்திசாலிகள் கிடையாது எல்லாரும். சில பேர் வந்தாங்க அஃப்கோர்ஸ், ஏன்னா அதனால தான் இன்றைக்கி இந்த இயக்கம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ரீவாஸ் தாக்கூர் வீட்டில் வந்து தினசரி கீர்த்தனை நடந்துகிட்டு இருந்தது.
ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய அந்த இடம் இன்றைக்கும் கூட இருக்குது. நீங்கள் மாயப்பூர் போனீங்கன்னா அது தவிர்க்க முடியாத ஒரு ரொம்ப முக்கியமான இடம். பக்தர்கள் அங்கே போய் தரிசனம் பண்ணுறது உண்டு. ஸோ இது மாதிரி நிறைய 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 லீலைகள். இன்னொரு முறை வந்து அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய பக்தர்கள் அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் மகாபிரகாஷ் லீலா அப்படின்னு சொல்லி அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பகவான் தன்னுடைய ரூபத்தை வந்து வெளிப்படுத்தினார், அவங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி பண்ணார். ஸோ இந்த மாதிரி ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டில் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் இந்த மாதிரி கீர்த்தனம் நடந்திருக்கு. குறிப்பாக ஸ்ரீவாஸ் ரங்கன் அப்படின்ற அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா மகாபிரபுவோட நெருங்கிய பக்தர்கள் கூட அவ்வளோ நீண்ட கீர்த்தனங்கள் தினசரி நடந்த இடம். ஸோ இந்த மாதிரி விசேஷ நாளில் நம்ம ஸ்ரீவாஸ் தாக்கூர்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம், அவருடைய கருணையை வேண்டி. அவரை போல நாமளும் தூய்மையான எண்ணத்தோடு இந்த சங்கீர்த்தனத்தில் விருப்பம் கொள்ளணும், இந்த சங்கீர்த்தனத்தில் ருச்சியை வளர்த்துக்கணும், இந்த சங்கீர்த்தனத்தில் நம்மளும் ஒரு பங்காக இருக்கணும். இந்த சங்கீர்த்தன இயக்கம் வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்மளும் ஒரு சிறு கருவியாக செயல்படணும் அப்படின்னு அதுக்கு ஆசீர்வதிக்க சொல்லி நம்ம வேண்டலாம். இது நம்முடைய கடமை. இது மாதிரி தினங்களில் வந்து குறைஞ்சபட்சம் அவங்கள பற்றி நம்ம நினைவு கொள்வது, அவங்கள பற்றி கேட்குறது, அவங்களோட ஸ்மரணத்தில் இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தூய பக்தர்களாக இருக்கிறாங்க அப்படின்போது அவங்களோட ஸ்மரணம் பகவானை எப்படி நம்ம நினச்சிட்டே இருக்கோமோ அது வந்து நமக்கு நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்துதோ அதே மாதிரி தான் பகவானுடைய பக்தர்களை நினைக்கிறதும். அதை தவிர ரித்திக்கில் யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? வைஷ்ணவ அபராதத்தை பற்றி சொன்னீங்க. அந்த தொழுநோய் வந்து அவரோட அபிப்பிராயப்படி அவர் வைஷ்ணவரை இல்லைன்னு நினச்சிட்டு தான் அபராதம் வந்திருப்பாரு, அவருடைய எண்ணத்துப்படி. ஏன்னா அவருடைய எண்ணப்படி அவர் வைஷ்ணவர் வந்து அபராதம் பண்ணிட்டு விட மாட்டார். இது மாதிரி இப்போ இந்த காலத்துலேயும் சரி, இந்த மாதிரி வைஷ்ணவ அபராதங்கிறது யார் வைஷ்ணவர்கள்? இப்போ ஒருத்தர் அபராதம் பண்ணுறாங்கன்னா அவங்க பொறுத்தவரைக்கும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் தண்டிக்கிறதா நினச்சிக்கிட்டு ஒரு வைஷ்ணவரில் வந்து தூசிக்கிறது, பிடிக்காத நடந்துக்கிறது, இந்த மாதிரி அவங்களோட அபிப்பிராயம் எப்படி நடந்துக்குவாங்க. ஆனால் யார் உண்மையான வைஷ்ணவர்கள்? ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வைஷ்ணவ அபராதத்தை பற்றி பேசும்போதெல்லாம் பக்தர்களுக்கு ஒரு விதமான பயம் வந்துடுது. அப்போ யார் எதை பண்ணாலும் நம்ம வாயை திறக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மூடுக்கு போயிடுவாங்க சில பேர். ஏன்னா அது சரி கிடையாது. எவ்வளோ பெரிய பக்தராக இருந்தால் கூட அவங்க வந்து பக்தி கொள்கைக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா அதை தட்டி கேட்கறது, அதை திருத்துறதுக்கோ அல்லது அதை சரி செய்கிறதுக்கோ அந்த நிலையில் நம்ம இல்லைன்னா கூட அதுக்கு எப்படி நம்ம எதிர்வினை ஆற்றணும் அப்படின்றத நமக்கு சில பிரபுபாதர் சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோயில் தலைவர் பக்தி கொள்கைக்கு எதிரான செயலில் ஈடுபடுறார். இதுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் மேற்கோள் காட்டுறேன், அது இன்னும் சுலபமாக இருக்கும். அமெரிக்காவில் ஒரு கோயில், இஸ்கான் நிறைய கோயில் இருந்தது, அதில் ஒரு கோயில், அந்த கோயிலில் வந்து நிறைய பக்தர்கள் இருக்காங்க. அந்த கோயில் தலைவர் வந்து ஒரு பக்தியில் ஈடுபடாத ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருந்தார். அந்த கோயில் தலைவர் பக்தர், பிரபாருடைய தீட்சை வாங்கின பக்தர், ரொம்ப சீரியஸாக பயிற்சி பண்ணக்கூடியவர். ஆனால் அவங்க மனைவி வந்து அந்த அளவுக்கு பக்தியில் ஈடுபாடு காட்டுறது கிடையாது. ஆனால் அவங்களும் அந்த கோயிலில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அன்னைக்கு
பிரபாத காலகட்டத்திலலாம் வந்து பக்தர் அப்படின்னாலே கோயிலில் வாழ்கிறவங்க தான். ஏன்னா இன்றைக்கி மாதிரி கோயில் பிரம்மச்சாரிஸ் கிரகஸ்த வெளியில் இருக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு பக்தர்கள் அப்படின்னாலே எல்லாருமே கோயிலில் வசிக்கிறவங்க தான். பிரம்மச்சாரிஸுக்கு தனியாக தங்குற இடம் இருக்கும், கிரகஸ்தர்களுக்கு தங்குற இடம் தனியாக இருக்கும். ஆனால் வந்து எல்லாருமே கோயிலில் தான் இருப்பாங்க. எல்லாருமே பிரம்மச்சாரிகள் எப்படி சேவை பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் முழு நேரமாக சேவை பண்ணுவாங்க. எப்படி பிரம்மச்சாரிகளுக்கு அவங்க தேவைகளை கோயில் நிர்வாகம் பூர்த்தி பண்ணுதோ, அவங்க உடுத்திக்கிறதுக்கான உடை அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுதோ, அதே மாதிரி கிரகஸ்தர்களுக்கும் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து இந்த இயக்கம் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் இருந்தது பிரபாத காலகட்டத்திலலாம். அதுக்கப்புறம் குடும்பஸ்த பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக எல்லாரையும் கோயிலே வாழ வைக்கவும் முடியல. எல்லாரும் வாழ்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. அது வேறு விஷயம். ஏன்னா கோயில் தயாராக இருந்தால் கூட பக்தர்கள் அதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா எல்லாரும் வந்து அந்த அளவுக்கு வாழ்க்கை எளிமைப்படுத்தி ரொம்ப ஒரு தவ மாதிரி ஒரு பிரம்மச்சாரி மாதிரி வாழ்கிறதுக்கு தயாராக இல்லை. அவங்க ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருந்த அந்த சில சௌகரியமான வாழ்க்கையோடைய பக்தியும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் நிறைய ஆயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி கோயில் பக்தர்கள், கோயிலுக்கு வெளியில் இருக்கவங்க அப்படின்னு 2 இதாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆச்சு, ஒரு நாள் அந்த கோயில் தலைவருடைய மனைவி வந்து கோழிக்கறியை கொண்டு வந்து அந்த பகவானுக்கு சமைச்சு பயன்படுத்துகிற அதே சமையல் அறையில் வச்சு சமைக்கிறாங்க. மீதி இருக்கிற கோழிக்கறியை கொண்டு போய் அந்த ஃப்ரிட்ஜிலேயே வைக்கிறாங்க. இதெல்லாம் பக்தர்கள் பார்க்குறாங்க. ஆனால் கோயில் தலைவரோட மனைவி ஆச்சு, அவங்கள எதிர்த்து எப்படி புகார் பண்ணுறது? யாருக்கிட்ட? கோயில் தலைவர் வேறு யாராவது பண்ணால் கோயில் தலைவர்கிட்ட பேசலாம், கோயில் தலைவரோட மனைவியே பண்ணுறாங்க, இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்துட்டாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் பிரபுபாதருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. பிரபுபாதருக்கு தெரிய வந்த உடனே பிரபுபாதருக்கு பயங்கர கோபம். என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லாரும்? எவ்வளோ பெரிய அபராதம் நடந்துகிட்ருக்கு. பகவானுக்கு சமைக்கிற அதே சமையலறையில் அவங்க அசைவத்தை சமைக்கிறாங்க, அதே ஃப்ரிட்ஜை பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் வந்து இதை யாரும் தெரிவிக்கலை? நீங்கள் கோயில் தலைவர்களுடைய மனைவி அப்படின்னா என்கிட்ட தகவலை கொண்டு வந்திருக்கணும் இல்லை, என்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக கண்டித்தார். பிரபுபாதர் அதை பற்றி நிறைய இடங்களில் பேசவும் செய்திருக்கிறார். அப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னா இதை வைஷ்ணவ அபராதம் ஆகிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாய் மூடிட்டு இருக்கிறத விட்டுட்டு, உங்களுக்கு கேட்குறதுக்கான உரிமை இல்லை, உங்களுக்கு நீங்கள் அந்த நிலையில் இல்லை அப்படின்னா கூட இப்போ எந்த பக்தர் பண்ணிருக்காரோ அவருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவருடைய குருவோ அல்லது அவருடைய கோயில் தலைவரோ, என்னதான் மூத்த பக்தராக இருந்தால் கூட அவருக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட நீங்கள் விஷயத்தை கொண்டு வாங்க, அவர் கவனத்துக்கு நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் நேரடியாக கேட்கக்கூடாது. ஆக்சுவலி அது முறை அல்ல. ஒரு மூத்த பக்தர் ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்னா நம்ம போய் அவர்கிட்ட நீங்கள் பண்ணுறது தப்புன்னு நேரடியாக கேட்குறது வந்து முறை இல்லை. வேறு யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை எப்படி கண்டுக்காமல் விடக்கூடாதுன்றதுக்காக மேபி செய்யலாம். பட் ஆல்வேஸ் எப்போவுமே வந்து யாராவது மூத்தவர்கள் இருக்காங்க அல்லது ஈவன் அங்கே இல்லைன்னா கூட வேறு எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்தலாம். ஸோ அவங்க மூலமாக அதை கேட்குறது தான் சரியாகும். பட் அதுக்காக நம்ம வந்துட்டு வைஷ்ணவ அபராதம் ஆகிடுன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு கம்முனே இருக்கக்கூடாது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய இயக்கத்தில் நிறைய சமயங்களில் இது மாதிரி யாராவது ஏதாவது தப்புன்னா வாயை மூடிட்டு கம்முனே இருந்துக்கிறது. அதை பார்த்துட்டு நாளைக்கு இது வெளியே தெரிய வரும் பட்சத்தில், நாளைக்கு இதை பற்றி பேச வரும் பட்சத்தில், இப்போ நாளைக்கு சப்போஸ் அந்த விஷயம் தெரிய வந்துருச்சு, எல்லார் பார்வைக்கும் அது எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு, அது ஒரு விவாதமாகி அதை பற்றி அவரை
கோயில் நிர்வாகம் தண்டிக்கவோ அல்லது அவருடைய குரு அவருக்கு ஏதாவது என்ன தண்டனை கொடுக்கவோ ஆக பட்சத்தில் அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுவாங்க, எனக்கு முன்னாடியே தெரியும் இவங்கெல்லாம் இப்படி பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு அப்புறம் எல்லாரும் அதை பற்றி பேசுவாங்க. அது முறை கிடையாது, அது சரி கிடையாது. ஏன்னா ஆனால் அதே சமயத்தில் இப்போது யார் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு கண்ணாடி போயிட்டு அப்படியே போய் தேடக்கூடாது. ஏன்னா அது மட்டுமே நம்ம வேலை கிடையாது. ஏன்னா நம்ம வேலை கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். ஏன்னா சேவை பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா அப்போ அதை கொண்டு போய் இப்போ என்ன பண்ணுது, இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது இது கேட்டுட்டு பிரபு சொல்லிட்டாரு, யாராவது தப்பு பண்ணால் வாய் மூடிட்டு இருக்கக்கூடாது. ஸோ யார் தப்பு பண்ணுறாங்க, அவர் பாருங்கள், அவர் இன்னும் பேசுகிறார், அவர் நம்மளை பற்றி தான் தப்பாக பேசுகிறார் அல்லது அவரை பற்றி தான் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறார். அவர் வேறு என்னமோ பேசிகிட்டு இருப்பார், இவரால் யோகம் பண்ணிக்கிட்டு. ஸோ உடனே குற்றம் கண்டுபிடிக்கிறதோ பார்வையோடவே எல்லா இடத்துலையும் சுற்றி எல்லாருமேலேயும் குறை சொல்லிகிட்டு இருக்கிறது, அதுவும் சரி கிடையாது. ஏன்னா ஒரு பக்தர் தப்பு செய்யாமல் இருந்து அவரை தப்பு பண்ணாருன்னு நீங்கள் குறை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் உண்மையிலே மிகப்பெரிய அபராதம். அது உண்மையிலே ரொம்ப கொடிய விஷயம். அது பகவான் அதை சகிச்சிக்கவே மாட்டார், மற்ற பக்தர்களும் அதை சகிச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அது நம்ம எவ்வளோ பக்தியில் நம்ம உயர்ந்தவங்களாக இருந்தால் கூட நம்முடைய பக்தியை அடியோடு அழிச்சிடக்கூடிய சக்தி இருக்கிறதுக்கு. சதாம் நிந்தா நாமன பரமம் அபராதம் இதனத்தை எதக்யாதி மியாதம் யதம் உசகத்தை தத்விகிரகம். 10 அபராதங்களில் தவிர்க்க வேண்டியவர்களில் முதல் அபராதம் அது. இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பிரச்சாரம் செய்கிறதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கக்கூடிய பக்தர்களை நிந்திக்கிறது மிகப்பெரிய ஒரு அபராதம். அந்த அபராதம் மதம் பிடித்த யானையோடு ஒப்பிடப்படுது. ஹதி மாத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா ஒரு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னா, சாதாரணமாக ஒரு யானை ஒரு தோட்டத்துக்குள்ளே பூந்துச்சு அப்படின்னா இருக்கிறதெல்லாம் நாசமாயிடும். அது மதம் பிடிச்ச யானை அப்படின்னா ஒன்றும் இருக்காது, எல்லாத்தையும் வேரோடு பிடிங்கி எறிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய இந்த பக்தின்ற விஷயத்தை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது அந்த வைஷ்ணவ அபராதத்துக்கு. ஸோ இப்போ யார் வைஷ்ணவர், இந்த கேள்வி முக்கியம். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறவை பார்த்தா யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வைஷ்ணவர்கள். அவங்களுடைய நிலை வேறுபட்டு இருக்கலாம். ஒருத்தர் முதல் படியில் இருக்கலாம், ஒருத்தர் 10வது படியில் இருக்கலாம், ஒருத்தர் 50வது படியில் இருக்கலாம். ஏன்னா ஆனாலும் யாரெல்லாம் பகவான் கிருஷ்ணர் அவர் தான் பூரண புருஷோத்தமர், நம்ம அவருடைய சேவகன் அப்படின்ற அடிப்படை அறிவோடு பகவானுடைய நாம கீர்த்தனத்தில் ஈடுபடுறாங்களோ, ஜபம் பண்ணுறாங்களோ, பகவானுக்கு சேவையில் ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாருமே வைஷ்ணவர்கள் தான். இதில் தூய வைஷ்ணவர்களுக்கு தான் அபராதம் பண்ணக்கூடாது, கனிஷ்ட அதிகாரி மத்தியம அதிகாரிக்கெல்லாம் அபராதம் அப்படிலாம் கிடையாது. எந்த வைஷ்ணவராக இருந்தாலும் எந்த பக்தராக இருந்தாலும் பக்தர்களை நிந்திக்கிறது அவங்களுக்கு அபராதம் பண்ணுறது தவிர்க்கப்படணும். ஏன் முதல்ல இந்த அபராதம் பண்ணுறோம் அப்படின்னா, பண்ணும்போது பெரும்பாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைஷ்ணவர் இன்னொரு வைஷ்ணவரை குறை சொல்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல அவரை விட நான் சிறந்தவன் காட்டிக்கிறதுக்காக தான் பெரும்பாலும் அது இருக்கும். ஏன்னா இப்போ நான் இவரை பற்றி தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அப்போது அந்த இடத்துல அவரை விட நான் சிறந்த பக்தன் பாருங்க அப்படின்னு காட்டிக்க விரும்புகிறேன். ஸோ பக்தியில்
முன்னேறதுக்கு இது வழிமுறை கிடையாது. பக்தியில் முன்னேறதுக்கு வழி என்ன? சைத்தன்ய மகாபிரபு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குற? திருநாதபி சுனிஷேனா தரோரபி கிருஷ்ணனா அமானினா மானதேனா கீர்த்தனியா சதாஹரி. நம்ம பணிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு உண்மையாக தீவிரமாக அதை பயிற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பக்தியில் முன்னேற முடியும். பணிவு இல்லாமல் நான் சிறந்தவன், நான் அப்படின்ற அந்த அகங்காரம் மேலோங்கி இருக்கிற பட்சத்தில் பக்தியில் முன்னேறவே முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போது ஒரு வைஷ்ணவர் அப்படின்னா பெரும்பாலும் ஒரு நல்ல பக்தி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பாக அபராதங்கள் செய்ய மாட்டார். இன்னொரு பக்தருக்கு பக்தர் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்வாங்க. உண்மையிலேயே பக்தி இருக்கிறவங்க, பக்தி பற்றின புரிதல் இருக்கிறவங்க இன்னொரு பக்தருக்கு அபராதம் இழைக்க மாட்டாங்க. உண்மையே தீவிரமாக பக்தி பயிற்சி செய்யக்கூடியவங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, சில சமயங்களில் நம்மளை குழப்புற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால் அது அடையாளம் காண முடியாது. இவர் தீவிரமாக பக்தி பயிற்சி பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அவங்களும் கோயிலுக்கு வராங்க, அவங்களும் நாமம் போட்டிருக்காங்க, கன்னி மாலை போட்டிருக்காங்க, அவங்களும் வைஷ்ணவ உடையில் இருக்காங்க, பிரபு பிரபுன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா எல்லாமே வெளி தோட்டத்தில் எல்லாமே அப்படி தான் தெரியுது. ஆனால் அடிப்படை புரிதலே தவறாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம். பக்தி அப்படின்னா பாகவதம்னு சொல்கிறது அஹைத்துக்கி அப்பிரதிகதா, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும், தடை இல்லாமல் இருக்கணும். ஆனால் அப்படி இருக்காது, எதிர்பார்ப்போடு இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். ஆனால் பக்தி அப்படி இருக்கக்கூடாது. நான் புத்தகம் விநியோகம் பண்ணுறேன், ஏன்னா நான் மாதத்துக்கு ஒரு 10 செட்டு பாகவதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். உடனே இதை கேட்டு கோயில் தலைவரோ நம்ம குருவோ நம்மளை பாராட்டணும், நம்மளை கௌரவிக்கணும், எல்லோரும் முன்னாடி நம்ம பேரை சொல்லணும். பாருங்கள் நான் இவ்வளோ புத்தகம் விநியோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்மளை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக நமக்குள்ளே அது அந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம். ஈவன் அது நடக்கலைன்னா கூட கோயில் தலைவரோ குருவோ நம்மளை எல்லாரும் முன்னாடி சொல்லலைன்னா கூட அட்லீஸ்ட் நமக்குள்ளே நான் பண்ணிட்டேன் பாருங்கள். மற்ற பக்தர்கள்லாம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சும்மா பக்தேன்னு சொல்லிக்கிட்டு சும்மா வேஸ்ட்டு இவங்கெல்லாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அப்போ நான் பக்தன் கிடையாது. நான் எப்படி நான் பாகவதம் விநியோகம் பண்ணுறேன் அப்படின்னா, பாகவதத்தினோட மகிமை எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் இன்னும் பணிவானவனாக இருக்கணும். எனக்கு பணிவு, அடக்கம், அமானித்துவம், அதம்பித்துவம், ஆஜ்வம் அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் நமக்கு சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே, நமக்கு அந்த நற்குணங்கள் எல்லாமே இருக்கணும். அது எப்படி கெட்ட குணங்கள்லாம் வச்சுக்கிட்டு நான் வைஷ்ணவே, மற்றவங்கெல்லாம் வைஷ்ணவர் இல்லை, அது முரண்பாடாக இருக்கே. நான் ஒரு பக்தனை அசுரன்னு கூப்பிடுவேன், அரக்கன்னு சொல்லுவேன். ஆனால் நான் பக்தன், ஏன்னா நான் புத்தகம் விநியோகம் பண்ணுறேன். ஆனால் அது முரண்பாடாக இருக்கே. நான் பகவானுக்கு சமைக்கிறேன், நான் பூஜை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், அதனால் நான் யாரை வேணால் எப்படி வேணால் சொல்லலாம் அப்படின்னா அது எப்படி பகவான் அதை ஏற்றுக்குவார்? ஸோ அதனால் இதெல்லாம் நமக்கு புரிதல் இருக்கணும். இது சும்மா வைஷ்ணவ அபராதம்னு ஒன்று, ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக வாயே திறக்காமல் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாம், ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாம்
எல்லாருக்கும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்போவே தெரியும்னு பேசுகிறது ஒரு அர்த்தம் இல்லாதது. அதே சமயத்தில் நம்ம ஒருத்தங்க உண்மையிலே தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாமலே அவங்க மேலே ஆமாம் இவர் அப்படித்தாங்க அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு குறை சொல்கிறதும் சரி கிடையாது. எனிவே இது ஒரு பெரிய டாபிக், இது நிறைய பேசலாம், டைம் ஆச்சு, இப்போதைக்கு நிறுத்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீவாஸ் தாக்கூர் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.